வெல்கம் டு சமையல் சங்கமம். வணக்கம். இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன், 6 தக்காளி, 4 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, 2 பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 3 பட்டை, 10 லவங்கம், சிக்கன் கிரேவி பொடி, மிளகாய் பொடி, தனியா, காஞ்ச மிளகாய், சோம்பு, 3 பொன்னூரல் வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், மிளகு பொடி எடுத்து வச்சுருக்கேன், 1 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். எடுத்து வச்சுருக்கிற 3 வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைப்பதமாக அரைச்சி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். செக்கு நல்லெண்ணெய் 3 தேக்காண்டி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பட்டலவங்க பேஸ்ட்டை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும், நம்ம சிக்கனில் தண்ணி சேர்த்துற வரைக்கும். இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடிப்பிடிக்காமல் 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக இப்போ மாறிடுச்சு. இப்போ தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாவும் தனியாவும் சேர்த்து அரைச்சி பொடி 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கிரேவி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கனை ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். சிக்கன் பாதி வெந்து வந்துடுச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய கடாயில் சிக்கன் சீக்கிரமாக வேகாது, அதனால் இப்போ சின்ன கடாய்க்கு மாற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் அதிகப்படுத்திக்கலாம். கிரேவி திக்காக வரத்துக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் ஸ்டவ் ஃபுல்லாகவே இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கலாம். சூப்பரான கிராமத்து ஸ்டைல் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி. மண்மனம் மாறாத கிராமத்து காரசாரமான நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்க, நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.